பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான ப்ரோமோ தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம ரோகிணியை வந்து கட்டி வச்சது வந்து அந்த முத்துவேல் தான் அப்படின்னு நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சு நம்ம கார்த்திக் அந்த முத்துவேலை போட்டு அடி அடின்னு அடிச்சு அதுக்கடுத்து எதுக்குடா ரோகிணியை கட்டி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நம்ம கார்த்திக் அப்படியே அதிர்ச்சி ஆனாரு. அதுக்கடுத்து அந்த கர்ப்பிணி பெண்ணை கூட்டு வந்து எல்லாரும் முன்னாலையும் பேச வச்சாரு. அது வேற லெவல் சூப்பரா இருந்தது. அதாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாரு. அது சூப்பரா இருந்தது. அதை தான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலை வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ரோகிணியை காங்கல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்துவேல் வந்து அந்த ரோகிணியை அடைச்சு வச்சிருக்க ரூம் பக்கத்திலே அப்படி நின்னாரு. நம்ம கார்த்திக்கு வந்து சந்தேகம் வந்தது, இவன் எதுக்கு இங்க நிக்கிறான் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரோகிணி இங்கதான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள போனாரு. அதாவது அந்த முத்துவேல் வந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும், இவன் கண்டுபிடிச்சுக்கிட்டான் அந்த ரோகிணிய அப்படின்னு சொன்ன உடனே அந்த முத்துவேலை பிடிச்சு இழுத்துட்டு வந்தாரு நம்ம கார்த்திகி. இது எல்லாம் ஓ வேலையாதான்டா இருக்கும், உண்மையை சொல்லு அப்படின்னு போட்டு அடி அடிந்து அடிக்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம மயில் வந்து ரோகிணியை வந்து கட்ட அவுக்குறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்திராவும் அந்த ரூமுக்கு வராங்க. அதாவது சின்னத்தை எனக்கு என்னமோ உங்க மேலேயும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம மயில் சொல்றாங்க. அந்த சந்திரா அப்படியே அதிர்ச்சி அவுரா, அவகா இந்த ரோகிணியை வேற கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டாங்களே, இவன் மற்றும் உண்மையை சொன்னா அந்த கல்யாணம் நின்றுமா அப்படின்னு அந்த சந்திரா பயப்படுறா. அதுக்கடுத்து நம்ம ரோகிணி கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அதுக்கடுத்து நம்ம கார்த்திகி அந்த கர்ப்பிணி பெண்ணை கூட்டிட்டு வந்து அந்த சாமுண்டீஸ்வரி எல்லாரும் முன்னாலேயும் பேச சொன்னாங்க. பார்க்கணும் அந்த கர்ப்பிணி பெண் பேசுனதுல அப்படியே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அதிர்ச்சி ஆகி, அட பாவி நீ இவ்வளவு பெரிய கேடு கட்டவனா அப்படின்னு அந்த மாப்பிளையை பார்த்து திட்டுறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுல அவங்க அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்க வந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும், எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, அதாவது இவன் ஒரு திருட்டு மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு, நமக்கு இருந்தோம்னா நம்மள அடி கொண்டுருவாங்க அப்படின்னு அவங்க வந்து வேற பக்கம் ஓடுறதுக்கு பாக்குறாங்க. அதாவது வேற லெவல் சூப்பரா இருக்கு, பரபரப்பா போயிட்டு இருக்கும். கார்த்திகை சீரியலை மிஸ் பண்ணா பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.